அவ்வளோ சொல்லிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கோம். பல பேர் வந்து ரிசல்ட்டுக்கு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்க, பல பேர் பாஸ் ஆகிருப்பீங்க, சில பேர் வந்து எதிர்பார்த்த மார்க் வரல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க. மார்க் அதிகமாக வாங்கினவங்களுக்கும் பாஸ் ஆனவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பட் மார்க் வாங்காத சொல்கிறது, எதிர்பார்த்த மார்க் இல்லாத வெற்றி பெறாத மாணவர்களுக்கு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக சொல்லணும். அட்வைஸ்ன்றதை விட உண்மையான உலக ஒரு நீதி அதுதான், உண்மையான ட்ரூத்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன பண்ணா இப்போ வந்து இந்த சொந்தக்காரங்க பரசிப்பாளுங்க, அவனுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது டைம் பாஸ் ஆகிறதுனால உங்களை வந்து சொரிஞ்சோட பார்ப்பானுங்க, இன்னும் மார்க்கு அது இது அப்படின்ட்டு. உண்மை ட்ரூத் என்ன பண்ணா ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு உங்களால் ஒரு பொறிகளை கூட வாங்க முடியாது. அதான் உண்மை. இப்போ இந்த ப்ளஸ் டூ மார்க்ன்றது காலேஜ் சேர வரைக்கும் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் இந்த டைம் பீரியட் மட்டும்தான். சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த மார்க் ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் காலேஜில் எடுக்கிறீங்களா அதுதான் முக்கியமானது. ஏன்னா காலேஜ் சேரதோ ஸ்கூல் படிக்கிறதோ எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான். அது என்ன காரியம் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது. கரெக்டானே? காசு சம்பாதிக்கோசரம் தான் நீங்கள் இத்தனை வருஷம் படிக்கிறீங்க, பிடிச்ச வேலைன்னு செய்கிறீங்க, டிகிரி பாஸ் பண்ணுறீங்க, ஜாபுக்கு போகிற எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். ஸோ லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் டூ மார்க்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது. இது ரொம்ப பெரிய இது அப்படின்ட்டுலாம் மனசு உடையாதீங்க. சில பேர் வந்து நான் வந்து இந்த கோர்ஸ் ஆசைப்பட்டேன், அந்த கோர்ஸ் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சில பேருக்கு வந்து அந்த ஆசையுமே இருக்காது. மார்க் கம்மியாகிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உண்மை என்ன பண்ணா மார்க் கம்மியாகுது அப்படின்றலாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா ஆர்ட்ஸில் பல டிகிரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ன்றது பேச தேவையே இல்லை. ஏன் பொதுவாக என்னோட ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் படித்து விஸ்காம் தான். ஏன் நானே ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எத்தனை மார்க் எடுத்தா பாஸ்? 35 இல்லை, அப்போ நாங்கள் படிக்கும் 70 மார்க் எடுத்து தான் பாஸ். ஆக்சுவலி இப்போலாம் 600க்கு எழுதுறாங்க, நம்மளாம் 1200க்கு எழுதணும். அப்போலாம் 70 மார்க். நானும் எக்கனாமிக்ஸில் வெறும் 70 மார்க் தான் எடுத்தேன். 70 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆகி வந்த வேண்டாம். சீரியஸாடா? எஸ். தெரிஞ்சதான் கம்மியாக வந்துருக்கும் போல. ஏன்னா ஒருத்த வந்து பையன் தொலைச்சி போட்டோன்னு ஒரு மார்க் போட்டார் போல. அது மகராசனா நன்றி சொல்றோம். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். பட் நான் சேர்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காம். ப்ளஸ் டூ படிக்கும்போது ரொம்ப பிலோ ஆகுது சொன்னா. பட் டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தேன். டிகிரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு வாட்டி வந்து உடம்பு சரியாக போனால ஒரு டிகிரி எழுத முடியாமல் போயிடுச்சு. ஒரு வாட்டி பாஸ் பண்ணியிருந்தேன், டிஸ்டிங்ஸில் வாங்கியிருப்பேன். அப்படியா சார்? உண்மையிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணுவேன் நான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துங்க. ஒரு பிலோ ஆகிற ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கான துறை ஒன்றது ப்ளஸ் டூவில் இல்லை. அதுதான் மேட்ரு. உங்களுக்கு ஆர்வமான ஒரு விஷயம் ப்ளஸ் டூ இல்லைன்னு அர்த்தமே தவிர நீங்கள் வந்து வாழ்க்கையில் தோத்துட்டீங்க, இதெல்லாம் வாழ்க்கை அவ்வளோதான், ப்ளஸ் டூ மார்க் தான் முக்கியம், நீங்கள் 50 வருஷத்துக்கு வாழ்க்கையை தீர்மானிக்க போது தான் மார்க் தான்ட்டு பூமர் பயலுக்கு பூமர்த்தனமாக பேசுவானுங்க. அவனை காதிலே ஒன்று கடிச்சு விட்டு நீங்கள் பாட்டுக்கு வாழையை பாருங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை எந்த முயற்சியும் வந்து தரப்போகிறது இல்லை. உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழ போகிறீங்க. உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காமில் பார்த்தீங்கன்னா பல கேட்டகரிஸ் இருக்குது, பல துறைகளை வேலைக்கு பார்க்க முடியும். இதை தனியாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அனிமேஷன் கோர்ஸ் இருக்குது, கேம் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் கட்டணும் அவசியமே கிடையாது. அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், உங்களால் அந்த கோர்ஸ் எடுக்க முடியும். அந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு உங்களால் கேம் டெவலப் போகிறவோ இல்லை ஒரு அனிமேட்டராகவோ வந்து பல ஆயிரங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுல உங்களால் போக முடியும். ஸோ வந்து ப்ளஸ் டூ வந்து ஒரு பெரிய மேட்டர்லாம் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று எவ்வளவோ இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச துறை எது அப்படின்றத ஈஸியாக வந்து வாழ்க்கை என்ன பண்ணலான்றத முடிவு பண்ண பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஓகேவா? அது ப்ளஸில் ஒரு விஷயமே கிடையாது. உதாரணம் சொல்லலாம், இப்போ ரீசெண்டாக வந்து தண்டர்போல்ட்ஸ் படம் வந்திருக்கும். தண்டர்போல்ட்ஸில் அதை ஜான் வாக்கர் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது அதை பண்ணேன், ஸ்கூல் போன இதை பண்ணேன்னு ஒரு விஷயத்துக்கு பேசியிருப்பான். பட் அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து அதை கேட்க நேரமும் வந்திருக்காது. ஆனால் அவன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. அதான் உண்மை. வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் ப்ளஸ்ல அவ்வளோ மார்க் எடுத்தேன், இதில் எடுத்தேன்னு சொன்னா அப்படின்னா யாருமே மதிக்கவே மாட்டாங்க. நான் இப்போ அப்படிதான் கேட்பாங்களே தவிர இதை வச்சுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் யாராவது ஒருத்தர் நிறைய மார்க்கிறதா அவன் லட்டு தின்றதை பார்த்துருப்பீங்க, ஜோட்டா பீம் மாதிரி. அவங்களுக்கு அப்புறம் என்ன ஆனாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அவ்வளோதான் வாழ்க்கை. ப்ளஸ் டூ ஒரு மேட்டரே கிடையாது. அடுத்த கட்ட வாழ்க்கை நிறைய இருக்குது, அதை பற்றி யோசிங்க. அப்போ இன்னொரு விஷயம், கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்தவங்க பாஸ் பண்ணவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். சில பேர் வந்து ஆம்பிஷனஸாக இருந்திருப்பாங்க, இதான் படிக்க போகிறேன் அதான் பண்ண போகிறேன்ட்டு. சில பேர் வந்து பிளைண்டாக இருப்பாங்க, படிக்கிறோம் பாஸ் பண்ணுறோம் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு அடுத்து என்ன படிக்க போகிறோன்றதை வந்து பிளைண்டாக இருப்பாங்க. அவங்ககிட்டயும் ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா முன்னாடி சொன்னதுதான், நீங்க வந்து படிக்கிறது டிகிரி படிக்கிறது வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கதான். ஸோ டிகிரி படிச்சு முடிச்ச உடனே எந்த டிகிரி படிச்சு முடிச்சா டக்குன்னு வேலை கிடைக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எது, இது முடிச்சுட்டு எனக்கு இந்த ஜாபுக்கு போக போறேன்னு முடிவு பண்ணிருப்பீங்க தெரியுமா, அந்த டிகிரியா பார்த்து எடுங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது சினிமாவில் போன ஆசைப்பட்டேன், கிராஃபிக் டிசைன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அனிமேட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். விஸ்காம் படிச்சு இன்னும் அதான் ஆனேன். டிவி சேனல்ல கிராஃபிக் டிசைனரா இருந்தேன். இன்னைக்கு சினிமா பத்தி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். அதிசயம் என்ன தெரியுமா, நீ விஸ்காம் படிச்சும் உனக்கு எங்க வீட்டுல பொண்ணு கொடுத்தாங்களா? அப்படியா? போய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கம்ப்யூட்டர் பிசினஸ். ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். மச்சான் இந்த காலேஜுக்கு போகலாம் மச்சான், நான் அந்த குரூப் எடுக்கிறேன் மச்சான், வா மச்சான் அப்படின்ட்டு சில குரூப் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் எடுக்கிறாங்க, நான் தான் எடுக்க போறேன்னு போனீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து இங்கேயே விட்டு இங்கேயே போயிடும். ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க ஸ்கூலில் தான் ஃப்ரெண்டாக இருப்பான். காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட ஃப்ரெண்டாக இருப்பானான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. காலேஜ் வந்த உடனே அங்கே புது ஆளுங்க வருவாங்க, அவன் அங்கே பார்த்து ஃபிகரையோ ஏதோ ஆளையோ பார்த்து அவன் ஓடி போயிடுவான். அப்போ அவன் நம்பி இந்த குரூப் எடுத்து மீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க அந்த அண்ணா சொன்னாரு, இந்த அண்ணா சொன்னாரு, பெரியப்பா சொன்னாரு, சித்தப்பா சொன்னாரு, பக்கத்துல ஆண்டி சொன்னாங்க அப்படின்ட்டு சில ஆண்டிகள் அங்கிள்கள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு செட் ஆகாத, உங்களுக்கு வராத குரூப் எடுக்காதீங்க. அதே மாதிரி டிகிரியில வந்து பல டிகிரிகள் வந்து பெருசா வருமானம் வராத டிகிரி தான் இருக்குது. இதை படிச்சுட்டு நீ அதை படிச்சாதான் உன்னால அந்த வேலைக்கு போக முடியும் அப்படின்னு இருக்கும். டீச்சர் வேலை தான் போக முடியும் அப்படின்னு இருக்கும். என்ன டீச்சர் வேலை? இதே டிகிரிக்கு டீச்சர் வேலை பாக்குறது. ஏடா டேய், ஏடா இது இதோட ஸ்கேம் ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். ஓகேவா? இந்த காலேஜ் வீட்டு பக்கத்துலேயே இருக்கு, அதனால சேர்றேன். என் ஃப்ரெண்ட் அந்த காலேஜ்ல சேர்றாங்க, அதனால சேர்றேன். என் அக்கா அந்த காலேஜ்ல தான் படிச்சாங்க, அதனால சேர்றேன் அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸா எடுங்க. கோர்ஸ்க்கு ஃபியூச்சர்ல வேல்யூ இருக்கான்னு பாருங்க. அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதுல நீங்க எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்க. கண்டிப்பா யூ வில் பி சக்சஸ்ஃபுல். அதுதான் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து உங்களுக்கு எது வரும், இந்த கோர்ஸ் எடுத்தால் அதை பண்ண முடியும், இந்த படி அந்த வேலைக்கு போக முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த குரூப்பை எடுங்க, அந்த டிகிரி எடுங்க, அதுல படிங்க, அதுல வந்து ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அதுல ஜெயிச்சு வெளியே வாங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ வந்து சொல்றேன், சில பேர் ஃபைலாக இருப்பீங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது வாழ்க்கையில். திரும்ப அட்டெண்ட் போடுங்க, அடுத்த புது டிகிரியை ஃபாலோ பண்ணுங்க, லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, உள்ள பேரண்ட்ஸுக்கு ஒருமே தெரியாது. பேரண்ட்ஸ் என்ன பிரச்சனைனா பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் அவன் சொல்றான்ட்டு இவங்க போட்டு ஆச்சம் பண்ணிருப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பக்கத்து அக்கா எவனும் வரப்போறது கிடையாது. தூரம் வேடிக்கை பார்க்க தான் போறான். அதை சமாளிக்க நம்ம சமாளிச்சு ஆகணும். ஸோ எந்த கண்ண நாய் பேச்சு கேட்காதீங்க. உங்களால என்ன முடியும்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில முன்னேற நினைக்கிங்க. வாழ்க்கையை அழகாக ஜெயிக்கலாம். வாழ்க்கையே சக்சஸ், பிறக்கும் போதும் சக்சஸ். ஓகே பஸ், எல்லாருமே ஆல் த பெஸ்ட். எல்லாம் இது பண்ணுங்க. ஆக்சுவலி நான் நீங்கள் வீடியோ பிளான் பண்ண போட்டேன். இன்னைக்கு +2 ரிசல்ட் வருதுன்னு உடனே கண்டிப்பாக இந்த விஷயம் பேசி ஆகணும், அட்லீஸ்ட் நம்ம சோல்ஜர்ஸ்க்காக பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து பேச வந்திருக்கேன். யாருமே வந்து சொல்கிறேன் எந்த தப்பான முடிவாக எடுக்காதீங்க. இது ஒரு மேட்டரே கிடையாது. +2 ஒரு ஒன்றுமே கிடையாது. மார்க் இன்னும் பார்க்க எவ்வளோ இருக்குது. இந்த +2 மார்க் வச்சு தான் வந்து 50 வருஷத்துக்கு வாழ்க்கை இன்னுமே இல்லை. இப்போ போய் நான் இப்போ ஒரு பானிபூரி கடைக்கு போயிட்டு என் +2 மார்க் எடுத்து சேர்னு சொன்னால் அவனுக்கு போயிட்டு பானிபூரி தர போகிறது இல்லை, வேலையும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ விஷயமே இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சோலஸாக சந்திக்கிறேன். யாரெல்லாம் +2 படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்க, ஆனால் மார்க்லாம் பேச வேணாம், மார்க்கே வேணாம். என்ன டிகிரி படிக்க போறீங்க, என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, என்ன கோர்ஸ் எடுத்து என்ன ஜாபுக்கு போக போறீங்கன்றதை எழுதுங்க. ஓகே, அதுதான் முக்கியம். ஜாப் தான் முக்கியம். மார்க்லாம் மேட்ரு கிடையாது. மார்க்லாம் சுத்தம் மேட்டரே கிடையாது. வேலை தான் முக்கியம். நீங்கள் எந்த வேலை போக போறீங்கன்றதான் முக்கியம். ஸோ ஜாபை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாஸ், இதே மாதிரியான இன்னொரு சோலஸாக சந்திக்கிறேன். போடுறேன். Bye.